மேலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். பீகாரை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் அப்படிங்கிற ப்ராசஸை எதிர்த்து இப்போ ஓட்டு அதிகார் யாத்திரா அப்படிங்கிற பேர்ல ராகுல் காந்தி அவர்களும் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் நடத்திட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ அதனுடைய தொடர்ச்சியா பிரியங்கா காந்தி, மு.க. ஸ்டாலின் அவர்கள், சித்தராமையா அவர்கள், ரேவந்த் ரெட்டி போன்ற 5 மாநில முதல்வர்கள், எம்பிக்கள் எல்லாமே அந்த பயணத்துல சேர போறாங்க அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்குது. இந்த அறிவிப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்பி விட்டார் ராகுல் காந்தி என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சுதந்திர இந்தியாவில் எத்தனையோ தேர்தல்களை இந்த நாடு சந்தித்திருக்கிறது. சந்திக்கிற போதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பிரச்சனைகள் எழுந்தது என்பது யதார்த்தமான சம்பவம் தான். ஒவ்வொரு முறை தேர்தல் நடக்கிற போதும் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கும். அவையெல்லாம் பெரிய குற்றச்சாட்டுகளா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. சில குற்றச்சாட்டுகளில் பெரிய அளவிலான சம்பவங்கள் இருந்திருக்கிறது. அதுவும் சமரசத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இதுவரை 100 விழுக்காடு பர்ஃபெக்ஷனா தேர்தலை நடத்தியிருக்காங்க எனக்கு தெரிய இல்லை. மூத்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் 100% பர்ஃபெக்ஷனோட தேர்தல் நடத்தி. ஆனா ஒரு தேர்தல் ஆணையம் என்பது எந்த அளவுக்கு சுயசார்போடு இயங்க வேண்டுமோ அந்த சுயசார்பு நிலையை துறந்து விட்டு ஒரு சார்புக்காக இயங்குவது என்பது இருக்குல்ல, அது இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய பேராபத்து என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த மிகப்பெரிய பேராபத்தை கடந்த 5 ஆண்டு காலமாக பல்வேறு தேர்தல்களில் செய்திருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் என்பது நெடுங்காலமாக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு. அதில் ஒரு குற்றச்சாட்டு, வீழ்த்தப்பட முடியாத தலைவர் என்று சொல்லப்பட்ட மோடியை ஏற்கனவே வீழ்த்தி ஆகிவிட்டது. அந்த வீழ்த்தப்பட முடியாத ஒரு பிம்பம்னு இவங்க வச்சிருக்காங்கல்ல, அது உண்மையிலேயே வீழ்த்தப்பட முடியாத பிம்பம் இல்லை. அது ஏற்கனவே வீழ்த்தப்பட்ட பிம்பம். அந்த பிம்பத்தை கட்டி ஒட்டி வைத்த பெருமை யாருக்குன்னா இந்த தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. அதுக்கு என்ன உதாரணம்ன்றதுதான் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை கையில் எடுத்துக்கொண்டு ராகுல் காந்தி அம்பலப்படுத்திய விதம். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற போதே இன்னொரு பக்கம் ஒரு மாநிலத்திலிருந்து 60 லட்சம் வாக்காளர்கள் ஒரே நாளில் நீக்கப்படுகிறார். ஒரே நாள்ல 60 லட்சம் பேர் தங்களுடைய வாக்குரிமையை இழக்கிறதுன்றது இருக்குல்ல, அது இந்தியாவினுடைய ஜனநாயகம் எங்கே கிடைக்கிறது என்பதை தேடி பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன். அதுல என்ன ரொம்ப முக்கியம்னா, பீகார் மாநிலத்தினுடைய பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் யாருன்னா தேஜஸ்வி. தேஜஸ்வியினுடைய பெயர் வாக்காளர் பட்டியல்ல இல்ல. தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயர் வாக்காளர் பட்டியல்ல இல்லைன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு விரக்திய தேர்தல் ஆணையத்தின் மீது ஏற்படுத்தும். அந்த விரக்தி பீகார் மாநிலத்துல ஏற்பட்டிருக்கு. அதற்கு சொல்லப்படுகிற காரணங்கள் இருக்குல்ல, 2 இடங்கள்ல அவருக்கு ஓட்டு இருந்தது, அதனால 1 நீக்கிட்டோம்னு சொன்னாங்க. உடனடியாக தேஜஸ்வி இன்னொரு செய்தியை சொன்னாரு. பீகாரினுடைய துணை முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு 2 இடங்கள்ல வாக்குகள் இருக்கு, அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கு, ஏன்னு கேட்டாரு. இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல. நான் சொன்னேன்ல, சுதந்திர இந்தியாவில் இதுவரை எத்தனையோ தவறுகள் அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்திருக்குன்னு சொல்லி. 1947 சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு நடத்தப்பட்ட தேர்தலில் துவங்கி இப்போது அண்மையில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வரை நீங்கள் கணக்கிட்டுக் கொண்டால் ஒரு மாநிலத்தில் 60 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்களா? இவ்வளவு பெரிய ஹியூஜ் நம்பர் இது வரைக்கும் அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் அப்புறப்படுத்தப்படல சார், இவங்க அப்புறப்படுத்திட்டாங்க. அதற்கு என்ன சொல்றாங்க நீதிமன்றத்துல, நான் ஏன் அப்புறப்படுத்தினேன்ற காரணத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் ஆணையத்துக்குன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை பாருங்க. நீங்க நீதிமன்றம் தான் கடைசி நம்பிக்கை, நீதித்துறை இடத்திலேதான் நாம் மண்டியிட்டு நிற்கிறோம், நமக்கான நியாயம் அங்கேதான் கிடைக்கும் என்பது நீதிமன்றத்தினுடைய நம்பிக்கையை மக்களுக்கு உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளில் ஏந்தி மடியேந்துகிறோம். கடைசியாக எனக்கு ஏதாவது நீதி கிடைத்து விடாதா என்று சொல்லி அங்கேயே தேர்தல் ஆணையம் சொல்லுது, இல்ல இல்ல நான் உங்களுக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுது. இன்னொரு பக்கத்துல இந்தியாவினுடைய பிரதான கட்சி காங்கிரஸ், இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர், பிரதமருக்கு இருக்கக்கூடிய பேரலல் பவர் அவருக்கும் இருப்பதாக சட்டம் சொல்கிறது. இந்தியாவினுடைய ஜனநாயகம் அவருக்கு அந்த உரிமையை தந்திருக்கிறது. அந்த நபர் எதிர்கட்சி தலைவர் என்கிற நிலையிலிருந்து தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சா
பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரியே கேனேஷ் பேசுறாரு. அவருடைய குரல் கண்ணை மூடிக்கொண்டு கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய செய்தி தொடர்பாளர்கள் எப்படி பேசுவார்களோ அதே குரலிலேயே அவர் பேசுகிறார். ஏன் இப்படி பேசுகிறார் என்கிற சந்தேகம் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் எழுந்திருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கார மாதிரியே பேசுறாரு இவரு. மன்னிப்பு கேட்கணுங்கிறாரு. இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை போய்விட்டதா, உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வீங்களான்னு ஒரு பாஜகவினுடைய நபர் கேட்கிறாரு. இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குது, வாய் மூடி இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை நீ தேர்தல் மீது நம்பிக்கை இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு போ அப்படின்னா என்ன செய்யணும்னு இங்க விரும்புறாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவே ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் ராகுல் காந்தி. எதற்காக? இந்த நாட்டு மக்களுக்கு இதை அம்பலப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல. ராகுல் இதற்கு முன்னாடி ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சாரு. இவங்க பட்டியலிருந்து நீக்கினதாக சொல்லப்பட்டவர்களில் இறந்து போனவர்கள்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாம் உயிரோடு இருக்காங்கன்னு அவங்க கூட பக்கத்துல போய் நின்று டீ குடிச்சாரு. இப்ப ராகுலினுடைய பயணம் 2 வித நம்பிக்கையை உருவாக்குது. ஒண்ணு, தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்தாமல் விடமாட்டோம் நாங்கள் என்கிற அந்த செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிறார்கள். இன்னொன்று, இந்த 60 லட்சம் பேர் கைவிட்டு விடப்படவில்லை, இந்த 60 லட்சம் பேருக்கு நாங்கள் பக்கத்திலேயே நிற்க போகிறோம், நீங்கள் எந்த கவலையும் படாதீர்கள், உங்களை வாக்குச்சாவடி மையங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது ஒன்றுதான் எனக்கு இருக்கக்கூடிய தலையாய பணின்னு இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் களத்துக்கு வந்துட்டார். ஒட்டுமொத்த பிரச்சனையும் இந்தியா முழுமைக்கும் பேசப்படுவதற்கு முன்பாகவே ஒரே ஒரு குரல் தான் இதற்கு ஆதரவாக ஒலித்தது. அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் குரல். நீங்க அதை ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும். வேற எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உட்பட யாரும் இதற்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு முன்பே ஒரு முதலமைச்சர் மட்டும்தான் ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தில் இதற்கு ஆதரவாக நிற்கிறேன் என்று டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு களத்துல நின்றார். தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை டெல்லியிலே வைத்து சண்டமாருதம் செய்தார். அவர்தான் நம்முடைய முதலமைச்சர். இன்றைக்கு என்ன நிலைமைன்னா, இந்த முதலமைச்சர் அந்த பேரணியில் பங்கேற்க போகிறார். இந்தியாவினுடைய கவனம் இப்போது இந்த பேரணியின் பக்கம் திரும்பி இருக்கிறது. பாரத் ஜோடோ யாத்ரா ஏற்படுத்திய தாக்கத்தை விட, பாரத் நியாயா யாத்ரா ஏற்படுத்திய தாக்கத்தை விட இந்த பேரணி கூடுதல் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. ஏன்னா முதலமைச்சர்கள் வரிசை கட்டி வந்து நிற்க போகிறார்கள். இப்போ இந்த தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்து சேர்ந்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். பிரதான எதிர்கட்சி என்கிற நிலையிலிருந்து இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் அவர் களத்துல நிற்கிறார். அவர்தான் இந்த பேரணியினுடைய நாயகன். அவருக்கு பக்கத்தில் வந்து நிற்பவர்கள் யார்? முதலமைச்சர்கள் வந்து நிற்கிறார்கள். மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் வந்து நிற்கிறார்கள். அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான ஒரு ஜனநாயக யுத்தத்தை வடிவமைத்து விட்டார் ராகுல். இனி தேர்தல் ஆணையம் தப்ப முடியாது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். தேர்தல் ஆணையம் தப்ப முடியாதுன்னா வெறும் தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல, தேர்தல் ஆணையத்தை ஒரு கைப்பாவையை போல கையில் எடுத்துக்கொண்டு இயங்கினார்கள் அல்லவா பாரதிய ஜனதா கட்சியினர், குறிப்பாக மோடி, அமித்ஷா கும்பல். இவர்கள் இந்த நாட்டு மக்களிடத்திலே பொது மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை வெகு விரைவில் வந்துவிடும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மோடி வீட்டுக்கு அனுப்பப்படுகிற காலம் அருகாமையில் வந்து விட்டதாகவே நான் கருதுறேன். ஏன்னா இது ஒரு புரட்சிக்கான வித்து. அப்படித்தான் நான் புரிந்து கொள்றேன். இதுவரைக்கும் இப்படி ஒரு களம் இந்திய துணை கண்டத்தில் அமையவில்லை. புரட்சிகளால் தான் சர்வாதிகாரிகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சர்வாதிகாரிக்கு எதிராகவும் புரட்சி வெடித்து விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். புரட்சி என்று சொன்னால் ஏதோ ரத்தம் முடிவதை போல, ஏதோ வேட்டு சித்தங்கள் கேட்பதை போல அல்ல. இது ஜனநாயக புரட்சி. மக்களை சந்திக்கிறார்கள், மக்களிடத்திலே வந்து நிற்கிறார்கள், பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறோம் என்கிற குரலை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த 60 லட்சம் பேருக்கும் புதிய நம்பிக்கை பூத்திருக்கிறது. நாம் இந்தியாவில் தான் இருக்கிறோம், இந்தியாவினுடைய எல்லா தேர்தல்களிலும் நாம் வாக்களிப்பதற்கான உரிமையை நாம் மீண்டும் பெறுவோம் என்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல, இந்த நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியாவுக்குள் தரும். இப்படி ஒரு செயலை செய்ததற்கு பிறகு இந்த தேர்தல் ஆணையம் யாருக்காக இயங்குகிறதுங்கிற கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வி நாடு முழுமைக்கும் எழுந்து விட்டதாகத்தான் நான் உணர்றேன். ஏன்னு சொன்னா, இந்தியாவுல மட்டும்தான், நான் பல நேர்காணல்கள்ல இதை சொல்லியிருக்கேன், எந்த நாட்டிலும் தேர்தலை திருவிழா, ஃபெஸ்டிவல் என்று அந்த சொற்றொடரோடு அழைக்கப்படுவதில்லை. ஃபெஸ்டிவல்னா என்ன சார்? புது ட்ரெஸ் போட்டுக்குவோம், மகிழ்ச்சி பொங்கும், உறவினர்களோடு சேர்ந்து கொள்வோம், ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். இந்தியாவுல மட்டும்தான் சார் தேர்தலுக்கு பெயர் தேர்தல் திருவிழா. இது ஜனநாயக திருவிழான்னு பேரு, டெமோக்ராட்டிக் ஃபெஸ்டிவல். இது வேற எந்த நாட்டிலும் இப்படி சொல்லப்படவில்லை. அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஜனநாயகத்தை தாங்கி நிற்கிற ஒரு நாடாக இந்த நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க.
தேர்தல் வந்தால் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். வீதிகளில் வேட்பாளர்கள் வலம் வருவதும், அரசியல் கட்சிகள் வாக்கு சேகரிப்பதும், வாக்குச்சாவடி மையத்தில் நின்று வரிசை கட்டி வாக்களிப்பதும், இந்தியாவிலேயே வாக்குச்சாவடிகளுக்கு அதிகமாக படையெடுத்து போகக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது, இப்போதும் இருக்கிறது. தேர்தலை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்பதற்காக கலவரங்கள் இல்லாத தேர்தல்களை சந்தித்த மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலிடம் உண்டு என்பதை நீங்க மறுத்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இந்த பயணத்தில் வந்து நிற்கிறார் என்று சொன்னால் இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கப்பட வேண்டிய கரங்கள் வலுத்து விட்டது. இனி மோடிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் எச்சரிக்கை மணி அடிப்பது மட்டும் அல்ல, இந்த சம்பவத்துக்கு இவர்கள் எல்லோரும் இந்த நாட்டு மக்களிடத்திலே பதில் சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கி விட்டதாகத்தான் நான் உணர்றேன். கடைசி நாள் நாடாளுமன்றம் நடக்கும்போது ஈவினிங் டைம்ல மோடி அவர்கள் உள்ள வந்திருந்தாரு. அவர் உள்ள என்ட்ரி ஆகும் போதே எதிர்கட்சி எம்பிகள் எல்லாம் சேர்ந்து ஓட் சோரி, கட்டி சோரி அப்படின்னு சொல்லி எல்லாம் கோஷங்கள் எழுப்பியிருந்தாங்க. அதை போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வாக்கு திருடரே அரியணையிலிருந்து வெளியேறுங்கள், பதவியை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மீனிங் வரதை பார்க்க முடிஞ்சது. இவ்வளவு ஆக்ரோஷமா செயல்படுறத இப்பதான் முதல் முறையா பாக்குறோமோ அப்படிலாம் தோணுது. அந்த சட்ட மசோதா கொண்டு வரும்போது அந்த கிழிச்சி அமித்ஷா முகத்து நேரிலேயே எரிஞ்சதாகட்டும், இந்த கோஷம் எழுப்புறதாகட்டும், ராகுல் பேரணி போறதாகட்டும், இந்த எதிர்கட்சி செயல்படுறதுக்கு எது உந்துதலா அமையுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, ஜனநாயகத்துக்கு ஆபத்து வந்துருச்சு சார். நீங்க எதிர்கட்சிகளுக்கு எது உந்துதலாக இருக்குன்னா, இது எல்லா கட்சிகளுக்கும், வாக்கரசியலில் இயங்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும், வாக்கரசியலுக்கு வரத்துடிக்கிற கட்சிகளுக்கும் இது ஆபத்தை ஏற்படுத்தும். நீங்க ஒரு கட்சி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளணும்னா எங்க வந்து நிக்கணும்? மக்களிடத்துல வந்து நிற்கணும். மக்களிடத்திலே அந்த கட்சியினுடைய நம்பிக்கை பெறப்பட்டிருக்கிறது, பெறப்படவில்லை என்பதற்கான மெஷர்மெண்ட் என்ன, அளவுகோல் என்ன? தேர்தல் தான் அளவுகோல். அப்போ தேர்தல் களத்தில் தான் இந்த கட்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பது தெரிய வரும். அப்போ இந்த தேர்தலுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்குங்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த கட்சிகள் எல்லாம் இந்த தேர்தலை நோக்கித்தான் நகர்கிறது. வீட்டில் கடந்தவனையும் வீதிக்கு வர வைத்திருப்பது தேர்தல் தான். அதிகாரத்தின் உச்சாணி கும்பில் இருப்பவனையும் அடித்தட்டு மக்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தது தேர்தல் தான். மோடி உலக தலைவர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்கிற தலைவர் தானே. எதுக்கு சார் கஜினி முகமது படையெடுப்பதை போல தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வர்றார்? தேர்தல் நேரத்துல வரிசை கட்டி வர்றாரு சார். ஒரே பகுதிக்கு 3 முறை வந்து விட்டு போனார். தென் தமிழகத்துக்கு மட்டும் நீங்கள் மறந்து விடக் கூடாது. ஒரு பிரதமர் தென் தமிழ்நாட்டுக்கு 3 முறை தேர்தலினுடைய அண்மை காலத்தில், குறிப்பாக 2.5 மாத காலத்துல 3 தடவை டிராவல். அவ்வளவு முயற்சியையும் எடுப்பதற்கு காரணம் என்னன்னா, அந்த வாக்காளன் கையில் இருக்கக்கூடிய ஒற்றை வாக்கு அந்த பிரதமரை இங்கே வந்து மண்டியிட வைத்தது. இதுதான் ஜனநாயகம். இப்ப என்ன நிலைமை வந்திருக்குன்னா, நான் போடுற ஓட்டு காணா போயிடுது. நான் போடுற ஓட்டு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குது. ஆட்சியாளர் யார் என்பதை நான் தீர்மானிக்கிறேன் என்கிற பெருமையும் இருமாப்பும் எனக்குள் இருக்கிறது. ஆனா நான் போடுற ஓட்டு காணா போயிடுதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்ப என் ஓட்டு எங்க போச்சு? என் ஓட்டு யாருக்கான ஓட்டுங்கிறத கண்டறிந்தது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையா? நான் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு தேர்தல் ஆணையம் கண்டறியணுமா? தேர்தல் ஆணையத்தினுடைய பணி டிரான்ஸ்பரன்சியா, வெளிப்படைத்தன்மையோடு தேர்தலை நடத்துறதா, இல்ல யார் யாருக்கு வாக்களித்தார்கள் என்பதை முடிவு செய்வதா? அப்ப யார் யாருக்கு வாக்களித்தார்கள் என்பதை தேர்தல் ஆணையம் உளவு பார்த்து பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை அப்புறப்படுத்திரும்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய ஜனநாயக பேராபத்து என்பதை வாக்கரசியலில் நம்பி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் உணர்ந்திருக்கிறார்கள். எனவேதான் ஓட்டு திருடனே என்று மோடியை பார்த்து கேட்டார்கள். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஒண்ணுமில்ல சார், திருவள்ளூர் தொகுதியில சசிகாந்த் செந்தில் முன்னாள் IAS அதிகாரி போட்டியிட்டார். எதிர்த்து போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர். நீங்க வாக்குகளினுடைய சதவீதம் மிக மிக அதிகம் திருவள்ளூர் தொகுதியில. ஒருவேளை இப்படி வச்சுக்கோங்க, வாக்கு சதவீதம் 2000-3000க்குள்ளதான் இருந்தது. கிட்டத்தட்ட 80,000 ஓட்டுகள் காணா போயிடுச்சுல்ல. 80,000 ஓட்டுகள் காணா போயிடுச்சு சார். எப்படி காணா போச்சு? அப்ப 2000க்குள்ள வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும்னு சொன்னா, சட்டமன்ற தேர்தல் 51 வாக்குகள்ல எல்லாம் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 46 வாக்குகள்ல வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிய அதை விட குறைவாக இருந்திருக்கலாம். அதுக்கு அடுத்த கடந்த தேர்தல்கள்ல, அதுக்கு அடுத்த தேர்தல்கள்ல எனக்கு அது நினைவுள்ள. 2006 தேர்தல்ல 46 வாக்குகள் ஒரு இடத்துலயும் 51 வாக்குகள் ஒரு இடத்துலயும் வெற்றி தோல்வியை நிர்ணயிச்சிருக்கு. அப்ப அந்த மாதிரி ரொம்ப மைனூட் நம்பர்ஸ்ல, குறைவான வாக்குகள்ல வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும்னு சொன்னா, அப்ப காணா போன ஓட்டுகள் எவ்வளவு பெரிய மேஜர் ரோல் பிளே பண்ணணும்?
இப்ப வெற்றி 3 லட்சத்துக்கு அதிகமா 4 லட்சத்துக்கு அதிகமான வாக்குங்கிறதுனால இதை கண்டுக்கல. அப்ப 80,000 பேருடைய வாக்கு எங்க சார் போச்சு? சரி, இன்னொரு புறம் வச்சுக்கோ, வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கல. 80,000 பேர் இந்த தேர்தல் ஆணையம் ஒரு டிரான்ஸ்பரன்சியா தேர்தலை நடத்தும்னு நம்பி தானே சார் வேலை வெட்டியை விட்டுட்டு கியூல நின்று ஓட்டு போட்டான். அவனுக்கு என்ன தலையெழுத்தா? 80,000 பேர் போட்ட ஓட்டை காணா அடிச்சுட்டு ஒரு தேர்தல் ஆணையம் இங்க நான் வெளிப்படைத்தன்மையோட இயங்குறேன்னு சொன்னா, இப்ப இந்த அரசியல் கட்சிகளுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துச்சு பாருங்க. ஜனநாயகத்துக்கு ஆபத்தை விடுங்க. ஜனநாயகம் ஆபத்துல இருந்தான்னா ஆபத்துல இல்லைன்னா என்னன்னு அரசியல் கட்சிகள் நினைக்கலாம், சில கட்சிகள். ஆனா அந்த கட்சிகளுக்கு ஆபத்து வந்துச்சு. நீ போய் ஓட்டு கேப்ப, நீ போய் கேன்வாஸ் பண்ணுவ, உனக்கு மக்கள் ஓட்டு போடுவான். ஆனா உனக்கு போடப்பட்ட ஓட்டு காணாம போயிடும். அப்ப தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு கொந்தளிப்பு மனநிலை இந்த அரசியல் கட்சிகளுக்கு வராதா? இதை பின்னால் இருந்து இயக்கிய மோடியின் மீது ஒரு கொந்தளிப்பு மனநிலை அரசியல் கட்சிகளுக்கு வராதா? அந்த கொந்தளிப்பு தான் இப்போது அரசியல் கட்சிகளிடத்திலே வெளிப்படுகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதுதான், அந்த வேகம்தான் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த இந்திய திருநாட்டினுடைய பிரதமரை ஓட்டு திருடன் என்று அழைக்க காரணமாகிவிட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஓகே, இந்த சினாரியஸ் எப்படி போகுதுன்னு பொறுத்து பார்க்கலாம் தோழர். நிறைய முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி தோழர். நன்றி.